ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே வா, இங்கேருந்து போகலாம். செடியை கட் பண்ணிடாத, இன்னும் உள்ளதள்ளி வச்சு கட் பண்ணு. அடுத்தது பார்த்து போ. இரு 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 இது பழுத்திருச்சாட்டுக்குது, விட்டுறலாம். வேண்டாம், என்னமோ கடிச்சிருக்க வேண்டாம். வெயிட் பண்ணு, கீழேயே இருக்கும் நிறையா. அதெல்லாம் விதைக்காக விட்டுருக்குறவா. இங்கே வா, இங்கே இருக்கு, வா. இங்கே இருக்கு பாரு, பார்த்து கட் பண்ணோன்னா. உள்ள வச்சு கட் பண்ண வெற்றி. அது இரு இரு, இந்த கடைசியில் எல்லாம் கழுவிக்கலாம். அங்கே ஒன்று இருக்கு. டெவலப் ஆகிட்டேன். இரு இரு இரு, தலை தான் அது. தலை மேலே இருந்தங்காட்டி அழுகிருக்கு. கொண்ட கொடுத்துரு, அக்கா ஒன்று கட் பண்ணிட்டேன். காயமட்டு கொடியை கட் பண்ணால் வீணாக போயிடும். இந்த பொடி இது, அது வேண்டாம், அது பிஞ்சு. இங்கே இது வந்து பழுக்கிறதுக்கு விதைக்காக விட்டாச்சு. அடுத்தது இங்கே ஒரு காய் பார்த்திங்கன்னா போன அறுவடையிலேயே அறுவடை பண்ணியிருக்கோன்னா முத்தி போச்சு. இது வந்து நம்ம விதைக்காக விட்டுடலாம், அப்படியே உள்ளேயே வச்சிடலாம். இன்றைக்கி வந்து புடலங்காய் அறுவடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 காய் வந்து கிடச்சிருக்குது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய். இன்றைக்கி வந்து எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். இருமா, நான் பார்த்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து கட் பண்ணிக்க. கொண்டா, கட் பண்ணி கொடுக்குற வெய். அங்கே ஒன்று போய் வெய், லைனாக வெய். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, எவ்வளோ பெரிய காய். இதா கவர், எவ்வளோ பெரிய காய், எவ்வளோ பெரிய காய். வச்சிரு, கீழே வச்சிரு, தூக்க முடியாது. மேய போயிருச்சாட்டுக்குது. 4 முட்டை மட்டும் அங்கே இருக்கு. இதோ பார்த்து வா, நம்ம இதான் இங்கேயே நிற்கிறவா. வா, தெரியுதா? முட்டையெல்லாம் பிடிக்குமா? நானே ஃபஸ்ட் நாள் பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் மயில் படுத்துட்டு இருந்தங்காட்டி தான் மயில் முட்டைன்னு நினச்சேன். பாம்புன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லாம் கேட்டங்காட்டி அது வேறு மாதிரி இருக்குது, இது மயில் முட்டைனாங்களா, அதனால் பயந்துக்கல. மேய போயிடுச்சு. நம்ம வாரத்துக்குள்ளே இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். அதுவா நீ வேறையான்னு தெரில. சரி, நம்ம போகலாம், சொல்லிக்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து இன்னுமே பெருசாகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா அறுவடை பண்ணிடலாம். கீழே போயிட்டு இன்னும் அங்கே எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் தான் கிடச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய். இதை பச்சை அவரை பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் மார்கழி பனியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் வச்சு நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சிவப்பு பட்டை அவரை, இதுவுமே நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சுகள் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கு. இதில் இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி வந்து நிறைய வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அஸ்வினி தான். இது எல்லாமே கட் பண்ணி தான் தூர போட போகிறேன். பாவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 பாவக்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1. அடுத்தது
இங்கே தான் எங்கேயோ ஒன்று பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. என்னம்மா? முள்ளங்கி இல்லை, இதெல்லாம் ரொம்பவே முத்தி போயிருக்கு. இதெல்லாம் ஆகாது. இங்கே வேறு இந்த ஒரு டைப்பே வேறு மாதிரி இருக்குது. இந்த ஒன்று வேணால் ஆகும். என்ன பண்ணுற? கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பொரிச்சிக்கலாம். நல்லா முத்தின காய் மட்டும் கொஞ்சமாக பொரிச்சிக்கலாம். விழுந்துராத வெற்றி. எங்க அந்த கூடை கொண்டா. என்னம்மா பாட்டு வரீங்களா? போலாம், இருங்க, முடிஞ்சு. இல்லை கொண்டு இங்கே வைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகா, 2 பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், 2 சொரக்காய், 4 புடலங்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் வீட்டுக்கிட்ட போய் என்னென்ன காய்கறிகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். வாங்க போய் வீட்டுக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் வந்து ஒரு 2 காய் இருக்குது. இதையும் வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் தான் வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய இருக்குது. இது வந்து போன தை பட்டத்தில் வந்து வச்சது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய்கள் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய செடி, 1 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த டைம் காய்கள் வந்து நிறைய இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து சொத்தையாக இருக்குது, கொஞ்சம் புழு விழுந்திருக்கு. இது வந்து வேண்டாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பழுத்துருச்சு. இதை அப்படியே விட்டுறலாம் விதைக்காக. அடுத்தது இன்றைக்கி செடியே பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தாச்சு, வேறு எதுவுமே இல்லை. அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வந்து வச்சுருக்கு. இனி வந்து தழைஞ்சு அதுக்கப்புறமா பூக்கள் வச்சாதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய் செடியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 காய் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ரோஜா வந்து ஒன்று பூத்துருக்கு இந்த கலரில். இப்போ ரொம்ப வந்து பெருசாக இருக்கும், ஆனால் கிளைமேட்டாக நீ என்னன்னு தெரியல, குட்டியாக தான் வந்து பூத்துருக்கு. இதோட பார்த்திங்கன்னா இதோட 3ஆவது பூவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட செர்ரி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே அப்படியே மேலே பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வந்து இப்போ தான் லைட்டாக வந்து பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செம்பருத்தி செடி அளவுக்கு பாருங்கள் மேலே இது வரைக்கும் வந்திருக்கு தக்காளி, செர்ரி தக்காளி. நல்ல மேலே இன்னும் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அது வரைக்கும் படர்ந்து போயிருக்கு. ஒரே ஒரு செடி தான் நல்லா, ஆனால் குத்த படர்ந்து போயிருக்கு. எவ்வளோ ஹைட் போயிருக்கு. தக்காளி செடி வந்து இந்த அளவுக்கு படருமான்னு எனக்கு தெரியல. இது வந்து செர்ரி தக்காளினால இந்த அளவுக்கு படர்ந்துருக்கான்னு தெரியல. செர்ரினா இவ்வளோதான், இதோட சைஸே இவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகாது. இங்கே வா காட்டுறவா, இந்த இடத்துல பாரு, தெரியுதா? இதுக்கப்புறம் வந்து பழுக்காது, இந்த பெருசாகாது. இவ்வளோதான், செர்ரி மாதிரி தான் இருக்கும். செர்ரி வருமா? செர்ரி வராது, தக்காளி பேர் செர்ரி தக்காளி. புரிஞ்சா? இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொடிகள் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து புடலங்காய் வந்து ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்கு. இது மேலேயே பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட
இது வெள்ளரி பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா செண்பகம். நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே ஊருக்குள்ளே வந்து விற்றுட்டு வந்தாங்க. ஒரு 2 செடி வந்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒன்று வந்து நெட்டு வச்சாச்சு. 2மே ஆரஞ்சு கலர் தான். இதோட பார்த்திங்கன்னா 4வது செடி ஆச்சு. கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4, 5 பூ பூத்துச்சு அப்படின்னா அப்படியே வாடி போயிடுது. இந்த டைமாவது நம்மளுக்கு வந்து பூக்கள் கொடுத்து நல்ல பெரிய மரமாகுதான்னு பார்க்கலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போதைக்கு பூக்கள் எல்லாமே மழையினால் எல்லாம் விழுந்துருச்சு. இந்த இடமே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி கொடி போய் எல்லாமே பழுத்து இந்த எல்லாமே நீ க்ளீன் பண்ணணும். நல்லா வாடிருச்சு. இனி வந்து பூக்கள் வந்து வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா செடி ரொம்பவே வாடி போயிடுச்சு. மழையினாலே அழுகி போயிடுச்சு. இந்த இடத்துல தான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 இலைக்கு பக்கம் அப்படியே இருக்குது. அதனால் இது எல்லாமே இன்னும் 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உரம் வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். இந்த அவரைக்காய் செடியில் இப்போதைக்கு அதில் வந்து காய்கள் எதுவுமே இல்லை. இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துடலாம். 2 சொரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், 4 புடலங்காய், 2 பாகக்காய், ஒரே ஒரு முள்ளங்கி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் கொஞ்சமாக வரிக்கத்திரியும் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங். பாய்.